நான் ஒரு நாளுக்கு அந்த போவோம், அந்த பொண்டாட்டி வீட்டுக்கு போவோம், ஒரு நாள் இந்த பொண்டாட்டி வீட்டுக்கு போகிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கணுமா இல்லையா? நான் இதை தான் நம்புகிறேன், மீதியை மதிக்கிறேன். மதிக்கிறது வேற, நம்புறது வேற இருக்கு. கரெக்டா? நான் இந்து மதத்தை நம்பிக்கிறேன். இப்போ என்னோட நடை உடை பாவனை, என்னோட உடையை பார்த்தா, என்னோட தோற்றத்தை பார்த்தா நான் இந்து மதவாதின்னு நமக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது. அந்த மாதிரி அவங்களோட நடை. சில பேர் பொட்டு வைக்கிறதுக்கே தயங்குவாங்க. பக்தி மிஞ்சி அதிகமாக இருந்தால் எப்படி பொட்டு வைக்க தயங்குவான்? எவ்வளோ அசிங்கமானாலும் இப்படி பொட்டு வைப்போம், 3 பட்டை வைக்கிறான், இல்லை இப்படி அடிக்கிறான், பார்க்குறோமா இல்லையா? எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும், இப்போ ஒருத்தர் நீதிபதி, ஒருத்தர் ஜிஆர் சுவாமிநாதன் ஒருத்தர் இருக்காரு, ஹைகோர்ட் நீதிபதி. அவர் எங்கே போனாலும், கோர்ட்டுக்கு போனாலும் அவரோட கம்பீரத்தையும் அவரோட இதுவே விடுறது இல்லையா? அப்படியே உட்கார்றாரு. அவர் பட்டையை போட்டுட்டு உட்காந்துருக்காரு. தன்னுடைய இயல்பு இதுதான் இயற்கையை சொல்கிறாருனாக்கா அவர் மறைக்கலையா? அப்படியே வச்சுருக்காருல்ல. சில பேர் வெளியே காட்ட வேணான்னு உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும்னு ஆசை. எதெல்லாம் வெளியே காட்டலாம், எதெல்லாம் உள்ளே வச்சுக்கணுன்றது இருக்கா இல்லையா? அவர் காட்டுறதுனால என்ன தப்பு இருக்குது? இதெல்லாம் இந்த மாதிரி ஒருத்தரோட நட உட பாவனை சொல்லு செயல் எல்லாத்துல இருந்தே நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளை பிடிச்சி கேட்டோன்னு வச்சுங்களேன், அப்பா நீ கடைசியாக யாருக்கு ஓட்டு போட்ட? 2026 வரப்போகிற தேர்தலில் நீ யாருக்கு ஓட்டு போடுவ? இந்த 2 கேள்வியை நீ பதில் சொல்லிட்டானா நீங்கள் அவனோட கேரக்டரை சொல்லிடலாம். இவன் நேர்மையானவனா? யாரு ஓட்டு போடுறவன் நேர்மையானவனா, ஒழுக்கமானவனா, அவன் தன்னோட மதப்பற்று உள்ளவனா, தன்னோட ஜாதி பற்று உள்ளவனா? அதான் ஜாதிங்கிறது சமூகம்னு வச்சுக்கோங்க, ஜாதின்னா கெட்ட வார்த்தையாக போயிடும் உங்களுக்கு. தன்னோட சமூகப்பற்று உள்ளவனா, தன்னோட மதப்பற்று உள்ளவனா, தன்னுடைய கொள்கை ஒழுக்கத்தில் உள்ளவனா அப்படிங்கிறதுலாம் நேர்மையானவனா? நேர்மையும் ஒழுக்கம், அவங்களோட மதப்பற்று, அவங்களோட சமூகப்பற்று, அது மட்டும் இல்லாமல் அவன் ஓசிக்கு ஆசைப்படுறவனா போன்ற குணங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தனக்கு 1000 2000 தரலனாலும் பரவாயில்ல, இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறானா, அல்லது தனக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு காத்துன்னு இருக்கானா? எனக்கு இந்த வாட்டி 5000 ரூபா தரப்போறாங்க, அவனோட இயலாமை தெரிஞ்சு போகுது இல்லை? எனக்கு ஒருத்தர் ஸ்கூட்டர் தரப்போறாரு அப்படின்னா, எனக்கு ஸ்கூட்டர் தரப்போறாரு, அவருக்கு ஓட்டு போடலான்னு நினச்சாக்கா நம்ம ஓசிக்கு அலைகிறோன்னு தெரிஞ்சுக்கணுமா தெரியாதா? மாதம் மாதம் எல்லாருக்கும் 1000 தரேன், 2000 தரேன், 3000 தரேன்னு சொல்கிறாங்க.